Hey folks, welcome to my channel. நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ்னுடைய பெயர் வந்து மஷ்ரூம் ஸ்பைசி மசாலா. வாங்க வீடியோக்குள்ள போவோம். மஷ்ரூம் மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மஷ்ரூம், அதுக்கப்புறமா வந்து குட்டி வெங்காயம், புதினா, கருவேப்பிலை, மூணாவதா வந்து சாஃபு, சீரகம், அதுக்கப்புறமா பிளாக் பெப்பர், அதுக்கப்புறமா நாலாவதா ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், என்னென்ன தேவை அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம், சின்ன நார்மல் வெங்காயம், அதுக்கப்புறமா வந்து மிளகு, சீரகம், சாஃபு, மூணாவதா வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, புதினா, அதுக்கப்புறமா நாலாவதா நம்மளுடைய மெயின் இன்கிரீடியன்ட் மஷ்ரூம். நாலத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. பாருங்க, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுல நம்ம வந்து அந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா புதினா, இதை மூணும் மட்டும் எடுத்து மிக்சியில போட்டு அடிக்க போறோம். மிக்சியில போட்டு அடிச்சா ஒரு கிரீனிஷ் பேஸ்ட் வரும். ஃபென்டாஸ்டிக்கான பேஸ்ட். பாருங்க, உங்களுக்கு காரம் தேவைன்னா இதுல வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் அந்த இன்னொரு மேட்டர் இருக்கு பாருங்க, அதாவது சாஃபு, சீரகம், மிளகு, இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைன்னா ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா அடிச்ச பிறகு பாருங்க ஒரு கிரீனிஷ் பேஸ்ட், அற்புதமான பேஸ்ட். இதை தான் நம்ம அந்த மஷ்ரூமோட சேர்க்க போறோம். நம்மளுடைய மஷ்ரூமுடைய மசாலா இது. இப்போ அடுத்தது வந்து மீடியம் ஃப்ளேம்ல வந்து கடாய் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், அடுத்தது வந்து ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, அப்புறமா கொஞ்சம் அப்படியே லேசா சாட்டே பண்ணுங்க. அந்த எண்ணெயில லேசா சாட்டே பண்ண பிறகு நம்மளுடைய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்குங்க. குவிக்கா வதக்கணும்னா முதல்லயே உப்பு ஆட் பண்ணிருங்க. கடைசி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணீங்கன்னா நல்லா வதங்கும். இன்னொரு முக்கியமான பொருள் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். உங்ககிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லைன்னா ஜிஞ்சரும் கார்லிக்கும் தனியா வந்து நீங்க பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அதை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை தான் ஆட் பண்றேன். 1 ஸ்பூனு, தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணால் முன்னாடி சொன்ன மாதிரி குவிக்காக வதங்கும். ஸோ அதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணுங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி அந்த வெங்காயத்துடைய கலர் மாறிக்கிட்டே வருது பாருங்கள். முதல்ல வந்து ஒரு மாதிரி பேல் கலர்ல இருந்தது, அதுக்கப்புறமா இப்போ ப்ரௌனிஷ் கலரா மாறிடுச்சு பாருங்க. இப்போ அடுத்தது வந்து தக்காளி. நம்முடைய எல்லா வீடியோலையும் சொல்றதுதான், தக்காளியை ரொம்ப சின்ன சின்னதா வெட்டிங்கன்னா ஜூஸ் எல்லாம் வெளியில போயிடும் அந்த பிளேட்ல. அதனால தக்காளியை பெருசாவே வெட்டிட்டு உள்ள வேணும்னா மேஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்தது தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. கடைசியாக அதாவது மூணாவதா நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா, அந்த பேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரீனிஷ் பேஸ்ட் ஒன்று அடிச்சு வச்சுக்கிட்டோம் பாருங்க. இதை வச்சுதான் நம்ம மஷ்ரூம் கறி செய்ய போறோம். ஆக்சுவலா இதுதான் இந்த மஷ்ரூம் கறியில இருக்கக்கூடிய அந்த மசாலா. இந்த மசாலாக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் உண்டு. இந்த கிரீனிஷ் மசாலாக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் இருக்குங்க. நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். காரசாரமா இருக்கும். அடுத்தது வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, நம்முடைய எல்லா வகையான பொடிகள். ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா வந்து சில்லி பவுடர், மூணாவதா வந்து தனியா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தனியா பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், மஞ்சள் பொடி, சில்லி பொடி, அதுக்கப்புறமா தனியா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஆக்சுவலாக நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து இந்த மசாலாவோட நல்லா இந்த பவுடர்லாம் மிக்ஸ் ஆகும். கடைசியாக நான் ஆட் பண்ணது வந்து பிரியாணி மசாலா. கரம் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். நம்ம வீட்டில் கரம் மசாலா இல்லை, அன்றைக்கி தீர்ந்து போச்சு, அதனால பிரியாணி மசாலா ஆட் பண்ணோம். கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்க பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்றேன் பாருங்க. நம்முடைய அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதோட இந்த பொடிகள்லாம் போட்டு அந்த கிரீனிஷ் பேஸ்டையும் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பரான மசாலா ரெடி ஆயிட்டு இருக்கு. நல்லா குக் ஆயிட்டு இருக்கு பாருங்க. இந்த மசாலா கிரீனிஷ் கலர், ஒரு டார்க் கிரீன் கலர் வருது பாருங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த கலரு. இப்போ நம்ம வந்து மஷ்ரூம் ஆட் பண்றோம். இந்த மஷ்ரூம் பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து ஒரு சாஃப்டான ஒரு வெஜிடபிள் தான் இல்லையா. ஒரு அதனால வந்து குவிக்கா குக் ஆயிடும். ரெண்டாவது வந்து இதுவே நிறைய தண்ணி விட்டுக்கும். அதனால நீங்க வந்து இது குக் பண்றதுக்கு தண்ணி விட தேவையில்லை. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க மஷ்ரூம் ஆட் பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த மஷ்ரூமும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ அடுத்தது வந்து மூடி வைங்க. மூடி வச்ச பிறகு ஒரு 5 to 7 மினிட்ஸ் மூடி வச்ச பிறகு திறந்து பாருங்க. தண்ணியே உடல எவ்வளவு தண்ணி ஊத்திட்டு இருக்கு பாருங்க. உள்ள பியூட்டிஃபுல்லா வந்துருக்கு பாருங்க. நம்முடைய மஷ்ரூம் மசாலா வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. கடைசியா கொத்தமல்லி சின்ன சின்னதா கட் பண்ணி போடுங்க. கொத்தமல்லியை நான் கொஞ்சம் பெருசா கட் பண்ணேன், பொறுமை இல்லை நமக்கு.
ஸோ அதனால இன்னும் சின்ன சின்னதாக கட் பண்ணீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாருங்க, நம்மளுடைய மஷ்ரூம் ஸ்பைசி மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. சப்பாத்தி பூரியோட அற்புதமான காம்பினேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.